காணாம போன ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க வர போலீஸ்காரன் அந்த பொண்ணு எப்படி காணாம போயிருப்பான்றத கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பஸ் விட்டு இறங்குனதும் பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறான். பசங்க தான் அந்த பொண்ணு ஏதோ பண்ணிருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்களை பிடிச்சிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்களை நாங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போய் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருது உண்மைதான். அதுக்கப்புறம் அங்க ஒரு மீனியாவாரி வந்ததுனால அந்த பொண்ணை விட்டுட்டோன்னு சொல்றாங்க. அந்த போலீஸ்காரன் அந்த ஏட்டையை பார்த்து இவங்க சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி அந்த மீனியாவாரி கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறான். மட்டும் இல்ல நீங்க எதுக்கும் சுத்தி இருக்கிற காடையும் கைவிடப்பட்ட கிணறையும் கொஞ்சம் ஃபுல்லா சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுறான். அந்த பொண்ணோட அப்பாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணி பாக்குறான். வீட்டுல இருக்கவங்ககிட்ட உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு சொல்லி கேட்க அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது, இவங்க அக்கா தங்கச்சி 3 பேரும் ஒன்னா தான் சுத்துவாங்க. நர்சிங் படிக்கிறக்காக பெங்களூர் போயிட்டா அதுல இருந்து தங்கச்சி கூட தான் அதிகமா சுத்துவான்னு சொல்றாங்க. சரி எங்க அக்கா ஆல் டிக்கெட் வாங்கினதுமே இந்த ஃபாதரை தான் பாக்கணும்னு சொல்லியிருந்தா அந்த ஃபாதர் கிட்ட எங்க அக்கா நல்லா பழகுவான்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோவா அந்த ஃபாதரை விசாரிக்க போலான்னு சொல்லி கிளம்புறான். அந்த சர்ச்சை சேர்ந்த எல்லாருமே நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்துறாங்க. எல்லாரும் சண்டைக்கு வராங்க. நம்ம ஹீரோவோட உயர் அதிகாரி இன்ஸ்பெக்டர் அங்க வந்துடுறாரு. வந்தவர் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் அடித்து எடுத்துட்டு ஹீரோவை பார்த்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அங்க ஓடி வர ஒரு கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோவை பார்த்து அங்க கைவிடப்பட்ட ஒரு கணத்துக்குள்ள இருந்து ஒரு மூடை கிடைச்சிருக்குது, அதுக்குள்ள ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கா தெரியுதுன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். பார்த்தாச்சுன்னா கணத்துக்குள்ள இருந்து ஒரு மூட்டை இழுக்கிறாங்க. மூட்டையை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்குது. டெட் பாடியோட முகத்தை பார்த்ததுமே அந்த பொண்ணோட அப்பா ஆள ஆரம்பிச்சிடறாரு. அப்பமே நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இதுதான் அந்த பொண்ணுன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ பார்த்து இந்த கேஸ் இனிமே நான் டீல் பண்ணிக்கிறேன், இதுல நீ தலையிடாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த சர்ச்சை சேர்ந்தவன் தான். ஊர்ல சாராயம் வித்துக்கிட்டு இருந்த ஒரு நபரோட லுங்கியை வச்சுதான் அந்த பொண்ணோட கையை வாயையும் கட்டியிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் அந்த சாராயாவரியை பிடிச்சிட்டு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அதை வச்சு அந்த கேஸையும் முடிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ பார்க்க வர அந்த பொண்ணோட அப்பா கூட ஒரு ஆளை கூட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவரு அந்த பொண்ணு சர்ச்சுக்குள்ள போறதை நானே பார்த்தேன்னு சொல்றாரு. கேட்ட நம்ம ஹீரோ இப்படி எல்லா எவிடன்ஸுமே இந்த சர்ச்சு ஃபாதரை நோக்கி இருக்கிறதுனால இது அன்அபிஷியலா விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த விசாரணையில நிறைய எவிடன்ஸ் இந்த சர்ச்சு சுத்தே கிடைக்கிறதுனால இந்த சர்ச்சுக்குள்ள போய் விசாரிக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு திருடனை ரெடி பண்ணி அந்த சர்ச்சில் திருட்டு போக வைக்கிறான். அதனால இந்த திருட்டை விசாரிக்க வர மாதிரி அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து நிறைய எவிடன்ஸ் எடுக்கிறான். அந்த பொண்ணோட முடியும் அந்த பொண்ணோட வளையலும் கிடைக்குது. அதான் கொலை நடந்தது இந்த ஃபாதரோட ரூம்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே இந்த ஃபைல கொண்டு போய் ஐஜி கிட்ட கொடுத்து ஃபாதரை கஸ்டடியில் எடுக்கிறக்கான பர்மிஷனையும் வாங்குறான். விசாரிக்க வர ஐஜி கிட்ட இந்த ஃபாதரை காட்டி இவர் விட்டம் இல்ல ஒன்லி சாட்சின்னு சொல்லி ஒரு ஷாக்கை கொடுக்குறான். அங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறான். அங்க பார்த்தா எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா அங்க இருந்தது இந்த பொண்ணோட அக்கா. ஐஜி எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேட்கவும் நடந்ததை சொல்றான். நடந்திருக்கோம்னா அந்த ஃபாதரோட தங்கச்சி பையன் 2 நாள் லீவ்ல ஃபாதரை பார்க்க வந்திருப்பான். அதனால ஃபாதர் வெளியே கிளம்பு நேரம் அந்த அக்கா காரியை வர வச்சு 2 பேரும் ஒண்ணு முன்ன இருந்திருப்பாங்க. இதை அந்த தங்கச்சிக்காரியும் பாத்துருவா. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 2 பேருமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனா தங்கச்சிக்காரி கேட்காம அங்கிருந்து கிளம்பாப்பா. அப்ப அங்க போஸ்ட்மேன் வந்துருவாரு. உடனே அந்த பையன் அவளோட வாயை பத்தி ரூம்குள்ள கூட்டிட்டு போயிருவான். அதுல வாயை மட்டும் பத்தாம மூக்கையும் சேர்த்து பொத்திடுவான். அதுல மூச்சு விட முடியாம இறந்து போயிடுறா. ஐந்து போனவங்க இவளோட பாடியை மறைக்கிறதுக்காக நைட்டு வரைக்கும் காத்திருக்காங்க. அப்பதான் அந்த சாராய கடைக்காரோட லுங்கி எடுத்து வந்து அவளோட கையையும் வாயையும் கட்டியிருப்பா. அந்த பாடியை ஒரு சாக்குல வச்சு அதை ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம நம்ம ஹீரோவனை பாதுகாத்து அடுத்த நாள் கோர்ட்டுக்கு கூட்டு வராரு. ஆனா கோர்ட்டுக்கு கூட்டு வர வழியில தப்பிச்சு ஓடுறவன் வந்துகிட்டு இருந்த ஒரு ட்ரெயின்ல அடிபட்டு இறந்து போயிடுறான். இதனால நம்ம ஹீரோவுக்கு வேலை போயிருது.